ஆனால் அந்த நீலன் என்னும் அந்த ராமருக்கு நேரடியாக பாலம் அமைக்க உதவி செய்த அந்த நீலன் தோண்டிய தீர்த்தம் அது. அந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்தால் எல்லா யாகங்களையும் செய்த புண்ணியம் கிடைக்கிறது. சகல யாகங்களையும் ஒருவர் செய்தால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியங்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடினாலே கிடைக்கும் என்பதுதான் இதோடைய சிறப்பம்சம். இப்போ யாகங்களை பற்றியெல்லாம் நிறைய நம்ம படிச்சிருக்கோம். அஸ்வமேத யாகம் பண்ணார், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணார், வாஜபேய யாகம் பண்ணார், இப்படியெல்லாம் நிறைய யாகங்களெல்லாம் நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த யாகங்கள்லாம் செய்தால் கிடைக்கக்கூடிய புண்ணிய பலனை இந்த தீர்த்த ஸ்நானம் நமக்கு கொடுக்கிறது என்பதுதான் இதன் சிறப்பு. அடுத்தது சங்கு தீர்த்தம். இந்த சங்கு தீர்த்தம்ங்கிறது கொலை பாவத்தை போக்குமா. உயிரினங்களை கொலை செய்ததால் ஏற்பட்ட பாவத்தை போக்கும். சின்ன சின்ன உயிர்கள்லாம் எவ்வளவோ நமக்கு தெரியாமலே கொன்னுருப்போம். நம்ம நடந்து போகும்போதே எத்தனையோ பூச்சிகள் கால் செப்பலில் மிதிப்பட்டு போகும். கொசு கடித்தா உடனே அடிப்போம். ஐயோ பாவம், அது ஒரு உயிராச்சே, கொசு கடிச்சிட்டு போட்டுன்னு யாரும் விடமாட்டாங்க. கொசு கடித்தா ஓங்கி படான்னு அடிச்சுப்போம், அந்த கொசு அங்கேயே செத்துரும். இந்த மாதிரி சின்ன உயிர்களெல்லாம் ஆரம்பித்து நிறைய உயிர்களை நாம் கொண்டிருப்போம். தெரிந்தும் செய்திருக்கலாம் அல்லது தெரியாமல் கூட செய்திருக்கலாம். அவ்வாறு செய்த உயிர் கொலை, அந்த பாவத்திலிருந்து விடுவிப்பது சங்கு தீர்த்தம். உயிர் கொலையினால் நமக்கு ஏற்பட்ட பாவங்கள் நிறைய சேர்ந்து போயிருக்குமா. எப்படி பார்த்தாலும் நம்ம இந்த கொசு அடிக்கிறதுன்னு எடுத்தாலே எவ்வளோ கொசு அடிச்சிருப்போம், எவ்வளோ ஈ கொன்னுருப்போம், எவ்வளோ எலி கொன்னுருப்போம். எலிக்கு கூண்டு வச்சு மசாலோட வச்சு பிடிப்போமே, அதெல்லாம் எவ்வளோ பிடிச்சிருப்போம். சின்ன வயசில் நாயெல்லாம் கல்லை விட்டு அடிச்சிருப்போம்ல விளையாடும்போது. அதில் பாவம் ஏதாவது குட்டி மேலே கல் பட்டு அது செத்துருந்துன்னா நம்மை அறியாமலோ அல்லது வேடிக்கையாகவோ அல்லது தெரிந்தோ வேண்டுமென்றோ நிறைய உயிர்களை எல்லாம் கொலை செய்திருப்போம். கொசு ஈலேருந்து ஆரம்பித்து நிறைய கொலைகள் செய்திருப்போம். அந்த பாவம் நீங்குவதற்கு இந்த சங்கு தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணும். பொதுவாக அந்த கோயிலுக்குள்ளே போயாச்சுனாலே மகாலட்சுமி தீர்த்தத்தில் ஆரம்பித்து கோடி தீர்த்தம் வரை 22 தீர்த்தங்களிலும் அனைவரும் நீராடி விட்டுத்தான் வருவார்கள். ஒரு தீர்த்தத்துக்கும் ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எனக்கு இந்த ஒன்று தான் வேணும், நான் நேராக போய் சங்கு தீர்த்தத்தில் மட்டும் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னா அப்படி போக முடியாது. அதுக்குன்னு ஒரு ரூட் இருக்குது, அதில் தான் போகணும். 22 தீர்த்தத்துலேயும் எல்லோரும் குளிச்சுட்டு தான் வருவாங்க. ரொம்ப கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களிலே சில தீர்த்தங்களை எல்லாம் மூடி விடுவார்கள். காரணம், அந்த சென்று வரக்கூடிய வழி ரொம்ப குறுகலாக இருக்கும். அமாவாசை அன்றைக்கெல்லாம் போனீங்கன்னா 22 தீர்த்தத்தில் குளிக்க முடியாது, 10-12 தான் குளிக்க முடியும். ஏன்னா மற்றெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நேரோவாக இருக்கும் அதோடைய பாத்து. இங்கே லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. எங்கேயா போய் ஸ்டாம்பேட் ஆகி நசுங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்ட நெரிசலில் சிக்கி யாராவது மனுஷங்களுக்கு ஏதாவது ஆபத்தாயிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுனால சில தண்ணியில் குளிக்கிறதெல்லாம் அன்றைக்கி ஒரு நாளைக்கு பேன் பண்ணிவிடுவாங்க. மற்ற நாட்களில் சாதாரண நாட்களில் போனால் எல்லா தீர்த்தத்திலையும் குளிக்கலாம். அமாவாசை அன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். மாதம் அமாவாசைக்கு சில லட்சம் பக்தர்கள் வந்து விட்டு செல்கிறார்கள். கடலில் வேணால் எல்லோரும் குளிக்கலாம், எப்போ வேணால். அது பெரிய இடம், நிறைய குளிக்கலாம். தனுஷ்கோடியில் கடலில் குளித்தா இன்னும் நல்லாயிருக்கும், க்ளீனாக இருக்கும். ராமேஸ்வரத்தையாவது பொல்யூட் பண்ணிட்டாங்க, தனுஷ்கோடி க்ளீனாக இருக்குது. தனுஷ்கோடியில் போய் கடலில் குளிச்சுட்டு வரலாம். மற்ற 22 தீர்த்தங்களிலும் குளிக்க வேண்டுமானால் அது தயவுசெய்து அமாவாசை அன்னைக்கு போய் எதிர்பார்க்காதீங்க, அந்த கூட்டத்தில் கஷ்டம். மற்ற நாட்களில் போனால் தான் ஈஸியாக இருக்கும். ராமேஸ்வரத்திற்கு போய் இந்த தீர்த்தங்களிலே குளிப்பதற்கு நாள், கிழமை, நட்சத்திரம், திதி எதுவும் பார்க்க வேண்டாம், எப்போ வேணாலும் போய் குளிச்சுட்டு வரலாம். இந்த சங்கு தீர்த்தத்திலே குளித்தால் நாம் செய்த உயிர் கொலைகள் செய்ததால் ஏற்பட்ட பாவங்கள் நம்மை விட்டு நீங்கும். அடுத்தது சக்கர தீர்த்தம். சங்கு தீர்த்தத்துக்கு அடுத்தது சக்கர தீர்த்தம். நோய்கள் வராமல் நம்மை காப்பாற்றும். வந்த நோய்கள் நீங்கும், வரவிருக்கும் நோய்களை தடுக்கும். அதுதான் சக்கர தீர்த்தத்துடைய சிறப்பு. சங்கு தீர்த்தத்துக்கு அடுத்தது சக்கர தீர்த்தம். இந்த சக்கர தீர்த்தத்திலே நீராடினால் நோய் வராமல் தடுக்கும், வந்த நோய்கள் குணமாகும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்காக இந்த சக்கர தீர்த்தத்திலே நீராடுவார்கள். இன்றைய தினம் நாம் 3 தீர்த்தங்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். நீலன் தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம். மற்ற தீர்த்தங்களை பற்றி வரவிருக்கும் நிகழ்ச்சிகளிலே பார்க்கலாம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம்.